பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதிமுகவில் வந்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் 10 நாட்களுக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தலைமைக்கு செங்கோட்டையன் கெடு விதிச்சிருந்த நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பதவிகள் உட்பட எல்லாத்தையுமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தலைமை நிலைய செயலர், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது உட்பட அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அத்தனை பேருடைய பதவிகள் அப்படின்றதும் பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ காலையிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்ட உடனே பரபரப்பு அப்படின்றது அரசியல் களத்தில் இன்னும் அதிகமாக இருக்கு. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் இல்லையா, 2026 எலெக்ஷனுக்கான சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அவர் சுற்றுப்பயணம் போன இடங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி கத்துறதா இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு நீங்க பதவியை விட்டு தூக்கிட்டீங்க, எங்களுடைய பதவிகளையும் நீங்க வந்துட்டு பறிச்சுக்கங்க, எங்களையும் பதவி விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமா உட்பட ஐடி விங்லையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு முக்கியமான நிர்வாக பொறுப்புகளில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்டோர் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பதவிகளை விட்டு தூக்குனது அப்படின்றது சரியா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் பதவிகள் பறிப்போனாலும் என்ன தைரியத்தில் இருக்காரு, இது அதிமுகக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவுகளை தரும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று தான் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைச்சு வரக்கூடிய எலெக்ஷனை நம்ம வந்துட்டு வின் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 10 நாள் கெடு அப்படின்றத தரேன், அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, கோரிக்கையை வந்துட்டு நிறைவேற்றணும், அப்படி நிறைவேற்றலை அப்படின்னா என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான பணிகளில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நத்தம் விஸ்வநாதன், கா அன்பழகன், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, நான் உட்பட 6 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மறுபடியும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே திண்டுக்கல்ல வந்து சுமார் 3 மணி நேரம் மூத்த அமைச்சர்களோட எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, ஆலோசனையில் ஈடுபட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அதனால வந்துட்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர மற்ற எல்லா பதவிகளையும் செங்கோட்டையன் திறந்து பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லணும். இது பத்தி பலருமே கருத்து தெரிவிக்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செங்கோட்டையன் நல்லதுதானே சொன்னாரு, மனசுல பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதான் சொன்னாரு, அதை தாண்டி அவர் ஒன்றும் தன்னுடைய நலனுக்காக சொன்ன மாதிரிலாம் தெரியல, கட்சி வந்துட்டு இன்னும் பலப்படணும், வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்துட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கான வழியை தான் சொன்னாரு. ஸோ நல்லது சொன்ன ஒருத்தர் வந்துட்டு பதவியை விட்டு நீக்கிறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம், அவர் எனக்கு பதவி தரல அப்படின்லாம் சொல்லல, கட்சி கிட்டத்தட்ட 10 தேர்தல்கள் இருக்கு இல்லையா, 10 தேர்தல்களுக்கு மேல தோத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா என்னதான் அரசியல் வியூகம் வகுத்தாலும் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல, அதுக்கு முக்கியமான காரணம் கட்சி பிரிஞ்சிருக்கிறது தான், அதனால கட்சியை ஒன்றிணைக்கணும்னு சொல்றாரு. இது வந்துட்டு எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது, இதனால வந்துட்டு ஏன் அவருடைய பதவிகளை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டாலும் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சது சரிதான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கட்சி விஷயம் கட்சிக்குள்ளேயே தான் பேசப்பட்டிருக்கணுமே தவிர பொதுப்படையா வந்துட்டு பேசுறது, அதுவும் ஊடகங்கள் முன்னாடி வந்துட்டு உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்றத ஆலோசிக்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி முன்னாள் முதலமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களே வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தை யார் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்த அதே நடவடிக்கை அப்படின்றதான் எடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. பட் ஈரோடுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி இருக்கார் இல்லையா, அவரை விட செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால தான் அடிப்படை உறுப்பினர் பதவியை மட்டும் விட்டுட்டு மற்ற பதவிகளை பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியோட கே.ஏ. செங்கோட்டையன் ரொம்பவே சீனியர், ஸோ இப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டு தரப்புமே பார்த்தோம் அப்படின்னா மாறி 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 கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, செங்கோட்டையனை நீக்கினதுக்கு ஆதரவாக ஈரோடு புறநகர் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா
பட்டாசு வெடிக்கிறது, ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டங்கள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சசிகலா, ஓபிஎஸ் இவங்களை வந்துட்டு செங்கோட்டையன் சந்திக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இல்லாமல் நீலகிரியிலேருந்து ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களும் செங்கோட்டையனை சந்திக்க வந்திருக்காங்க. ஸோ பல வருஷங்களாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, மறுபடியும் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்ற கருத்தை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே கருத்தை வந்துட்டு செங்கோட்டையனும் மறுபடியும் முன் வச்சிருக்கிறதுனால நீலகிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் செங்கோட்டையனை சந்திக்க வந்ததாகவும், அப்படி வந்த ஒரு நிர்வாகியினுடைய ஃபோனுக்கு வந்த ஃபோனில் ஓபிஎஸும் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஒரு தனி அறையில் போய் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆலோசனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போது, இதை வந்துட்டு எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆரம்ப புள்ளியா இது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு, அதாவது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல இன்னைக்கு நைட்ல இருந்து 2 நாட்களுக்குள்ள சசிகலாவை கே.ஏ. செங்கோட்டையன் சந்திப்பாரு. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்துருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கான நெருக்கடி அப்படின்றது இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஓபிஎஸ் ஒரு பக்கம், கே.ஏ. செங்கோட்டையன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை ரவுண்டு கட்டுறது அப்படின்றது அவருடைய அரசியல் இருக்கு இல்லையா, அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாகிறத குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஓபிஎஸ் மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கே.ஏ. செங்கோட்டையனை தட்டி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமினால் அரசியல் அப்படின்றது பண்ண முடியாது. ஏன்னா சமுதாயமாக இருந்தாலும் சரி, அரசியல் களமாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியை தாண்டி ஒரு அதிகாரம் அப்படின்றது கே.ஏ. செங்கோட்டையனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்றதுல நம்ம எதிர்பார்க்காத பல நகர்வுகளை செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் பண்ணுவார் அப்படின்னும், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளை கே.ஏ. செங்கோட்டையன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சசிகலா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு கொடை கீழே கொண்டு வந்து கட்சியை ஒன்றிணைக்கிற வேலையை கே.ஏ. செங்கோட்டையன் செஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் இப்ப அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ண போறாரு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கே.ஏ. செங்கோட்டையன் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய நகர்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் கட்சியினுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில பதில் சொல்லியிருக்காரு கே.ஏ. செங்கோட்டையன். ஸோ அவர் அடுத்து என்ன மாதிரியான பிளானிங் அப்படின்றது பண்ண போறாரு, அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ நீங்க கே.ஏ. செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.